இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம், அதுவும் குறிப்பா உக்ரைனோட வட கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட், அதாவது நம்ம ஊருக்கு கணக்குக்கு சொல்ல போனா ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். சோ சுமின்ற ஒரு ஒப்லாஸ்ட்ல இருந்து ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட நோக்கி அப்படியே கொடையலாம் அப்படிங்கிற கொஞ்சம் குடஞ்சி வச்சிருக்காங்க இல்லையா. சோ அந்த பகுதியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கையோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வரும். அது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும், இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உக்ரைனோட வட கிழக்குல இருக்கக்கூடிய சுமையில இருந்து தான் ரஷ்யாவோட கர்ஸ்க் நோக்கி குறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இதுல இந்த நீல கலர்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட உக்ரைன் தரப்புல இருந்து ஊடுருவி போய் பிடிச்சிருக்காங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க உக்ரைனியன்ஸ் அப்படிங்கிறது போல மென்ஷன் ஆகிறது தான் இந்த ப்ளூ கலர்ல மார்க் ஆயிருக்கிறது. ரெண்டாவது கிரே கலர்ல இருக்கு இல்லையா, சோ எல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது போல உக்ரைனோட ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டிஜே தரப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம், தெளிவா பேச போறோம். இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அக்டோபர் 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து ஒரு லைட்னிங் அட்டாக் எடுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கிரஷ்னோ கத்திபோய், இது கொஞ்சம் ரஷ்யா மொழியில இருக்கு, சோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் வந்து ரொம்ப மிக முக்கியமான செட்டில்மெண்ட். ஏன் அப்படின்னா இந்த கொரோனோவோ இருக்கு இல்லையா, சோ அது வந்து ரஷ்யாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. சோ அதோட புறநகரங்கள்ல இருந்து இந்த ரஷ்யா கிரஷ்னோ கத்திபோய் இருக்கு இல்லையா, இந்த செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க, சப்ளைஸ் கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சேஃபா இருக்கும். ஏன் இந்த பகுதியில இருந்து கொண்டு வரலாம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இந்த இடத்துல ரயில்வே லைன் போயிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் பதிவுல, நான் இதை தோராயமா தான் வளைஞ்சிருக்கேன் இந்த ரயில்வே லைனை. அதை டிஃபென்சிவ் பொசிஷனா பயன்படுத்தி இந்த கொரோனால இருந்து இந்த கத்திபோயா இருக்கு இல்லையா, சோ அதுக்கு வந்து அதிக அளவுல சப்ளைஸ் கொண்டு வந்துட முடியும். அங்க சப்ளைஸ் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இங்கிருந்து குளுஷ்கோவா இருக்கட்டும், இல்ல முன்னேறி போகக்கூடிய ரஷ்ய வீரர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். உக்ரைனியன்ஸ் எவ்வளவுதான் ஊடுருவி வந்தாலும் ஓரளவுக்கு ரஷ்யானால தடுத்து நிறுத்த முடியும். அதுக்காக தான் இந்த பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா இங்க இருக்கக்கூடிய குளுஷ்கோவோ, ரெண்டாவது இந்த கத்திபோயே, அப்புறம் இந்த கொரோனோவா. சோ இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது யாராலையுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஊடுருவ முடியாது. ஏன்னா இது ஒரு அரண் போல இருக்கு. ரெண்டாவது இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரிவர் பேரியர் இருக்கு. சோ ரஷ்யாவோட ஃபுட் ஹோல்ட் இந்த பகுதியில கண்டிப்பா இருக்கணும், இந்த ரிவருக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, இந்த ரிவருக்குள்ள இருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட பார்டருக்கு எந்த நேரத்துல வேணாலும் உக்ரைனியன் தரப்புல இருந்து இந்த கர்ஸ்க் பகுதியில இந்த ஹில்போக்க பயன்படுத்தி பின்புறத்துல வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல ரொம்ப சிக்கலா போயிடும். அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பகுதியை ரொம்ப அதிக அளவுல ரஷ்யா தரப்பு வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. இதை நம்ம பல பதிவுகள்ல சொல்லியிருப்போம். இப்ப இந்த கத்திபோயக்குள்ள உக்ரைனியன்ஸ் ஊடுருவி வந்துட்டாங்க. அப்படி ஊடுருவி வரும்போது இப்ப இந்த கத்திபோயில இருந்து இந்த கொமரவ்காவை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த டைம்ல செப்டம்பர் 10ஆம் தேதி அந்த டைம்ல நான் சொல்ல வரேன். இதை ரஷ்ய தரப்புல இருந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ள ஊடுருவி வரக்கூடிய அந்த உக்ரைனோட படைகள் ஊடுருவி வராங்க. எல்லாத்தையும் களத்தை செட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மெயின் உக்ரைனியன் போர்ஸ் வந்து உள்ள வரணும். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூப்பை ரீடிப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய வந்திருப்பாங்க இல்லையா உக்ரைனோட போர்ஸ், சோ அவங்க வந்து பின்வாங்கி போகணும். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து சில நாட்களா இருக்கும், அங்க இருக்கக்கூடிய ரஷ்யவர்களோட சண்டை பிடிச்சிருப்பாங்க. சோ அந்த பகுதிகளை பிடிச்சதுக்கு அப்புறமா இன்ஜினியரிங் ட்ரூப்லாம் வரணும். ஏன்னா உள்ள வந்து ஏதாவது டிராப்ஸ் ஏதாவது செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மெயின் உக்ரைனியன் ட்ரூப் வரும். சோ இது போல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டான டைமை பிடிக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் இந்த 7, 8, 9, 10 இந்த 4 நாள்னு சொல்லப்பட்டு வருது. இந்த 4 நாள் முன்னாடியே இந்த 8ஆம் தேதியில இருந்து வச்சுக்கோங்களேன், இந்த சண்டை வந்து இந்த ரஷ்ய தரப்பு வந்து இந்த ஆபரேஷன் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைனோட 103வது பிரிகேடு தான் இந்த பகுதிக்குள்ள வந்திருக்கு. அந்த உக்ரைனோட பிரிகேடோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஹெட் குவார்டர்ஸை சுக்குநூற அடிக்கிறாங்க. அந்த ஹெட் குவார்டர்ஸ் இல்லாததுனால உள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட படைகளுக்கு முன்கூட்டியே தகவல்கள் கிடைக்காம போயிருது. அதாவது ரஷ்ய தரப்புல இருந்து பெருமளவுல முன்னேறி வராங்க, கொஞ்சம் பார்த்து பொசிஷன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அலர்ட் கூட அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் கிடைக்கல. சடசடன் உள்ள வராங்க. டேங்கர் சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். சோ சடசடன் உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய புறநகரங்கள் இருக்கிறவங்களாம் சீக்கிரமா வளைச்சு பிடிச்சிடுறாங்க. மிக பெரும் சண்டை நடக்குது. சோ அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு குரூப் பிரியுது, நேரா இந்த கத்திபோயை நோக்கி போறாங்க. இன்னொரு ட்ரூப் வந்து ஸ்னகாச்சை நோக்கி போறாங்க. அட் அ டைம்ல நடக்குது இது எல்லாமே. ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ரோட்ல வரும்போது இந்த படத்தை தமிழ் சினிமாலாம் பார்த்திருப்போம் இல்லையா, ஒரு கார்ல பட்டாளமா வந்துட்டு இருப்பாங்க வில்லன். அப்படியே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா வண்டி வந்து பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் இல்லையா. சோ அது போல ஒரு இடத்துலயும் டேங்கல் வந்து பிரியுது, ஆர்மெட் பர்சனல் காலம் வந்து பிரியுது. அதை பார்க்கும்போதே உங்களால புரிஞ்சுக்க முடியும். போற இடமெல்லாம் அவங்களோட பகுதி அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாம ஈஸியா பிடிச்சுக்கிறாங்க. உக்ரைனியன்ஸ்னால சண்டை பிடிக்கவே முடியல.
சோ அப்படி முன்னேறி வரும்போது எந்த பகுதி வரைக்கும் பிடிச்சிருக்காங்க, அதாவது இப்ப நம்ம சொல்லக்கூடிய பகுதிகள் செப்டம்பர் 16 வரைக்கும் எந்தெந்த பகுதிகள் ரஷ்ய தரப்பு வந்து மீட் எடுத்துக்கிறாங்க, முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்கன்னு ப்ரோ ரஷ்யன் தரப்புல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இவங்களும் சொல்றாங்க இல்லையா. சோ அது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். அதான் நம்ம இப்ப சொன்னது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பகுதிகள் சொல்லியிருந்தோம். சோ அப்படி அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கும்போது இந்த ரயில்வே லைனை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து அவங்க டிஃபென்சிவ் பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது அது கூடவே ரஷ்யாவோட டேங்குகள் சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ அந்த டேங்குகள் இந்த கொரோனோவோ வில்லேஜ்ல இருந்து இங்க ஒரு ரூட் உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல சண்டை நடந்திருக்கு இல்லையா. சோ அது எல்லாமே அந்த வீடியோ பதிவுல பார்த்ததான். அடுத்தது அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ இந்த ரோட பார்த்து வந்த உடனே இந்த ரோட்ல இருந்தே பிரிய ஆரம்பிச்சிருவாங்க, இந்த விஷ்னிகா நோக்கி இங்க கத்திபோ பார்த்து போறதுக்கா இருக்கட்டும், அடுத்து இந்த பக்கத்துல இது ஸ்னக் ஷாட். சோ இந்த ஸ்னக் ஷாட் குள்ள வரதா இருக்கட்டும், கரெக்டா எக்ஸாக்ட்டா இந்த பகுதியில வந்து நின்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பில்டிங்ஸ் சரமாரியா சுட ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கான வீடியோ பதிவுலாம் பார்த்திருப்பீங்க. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஒரு வாலண்டியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது ட்ரோனை வந்து நான் சப்ளை பண்ணணும், ட்ரோனை சப்ளை பண்றதுக்காக நான் போகும்போது அந்த இடத்துல அப்படி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஒரு ரன்னர் வந்து பாத்தீங்கன்னா அது போல இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க. சோ ரஷ்ய தரப்பு வந்து ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உக்ரைனுக்கே தெரிய வந்திருக்கு. சோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அதாவது 16ஆம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ எந்த அளவுக்கு ரஷ்ய தரப்பு வந்து மீட் எடுத்துக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே தீவு கூட்டம் போலதான் செயல்படும். அதாவது உக்ரைன் இப்படி சொல்றாங்க, பட் ஆனா ரஷ்ய தரப்பு வந்து மிக பெருமளவுல முன்னேறி இருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க வருவோம். உக்ரைனியன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவுல முன்னேறி இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது இந்த லுபிகோமோ நம்ம பல தடவை இந்த செட்டில்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கும்போது நம்ம சொல்லியிருப்போம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதைத்தான் ஃபார்வர்ட் அஃபென்சிவ் பேஸா பயன்படுத்தி இந்த கொரோனாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க உக்ரைனியன் தரப்புல இருந்து அப்படிங்கறத சொல்லியிருப்போம் இல்லையா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து அந்த கேப்சர் பண்றதுக்காக சண்டை நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்குது. அதாவது இந்த ரிவர் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இல்லையா, வேவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு. இதை வந்து ஸ்னக்ஸ்நாட் ரிவர்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. ரஷ்யன்ஸ் வந்து இந்த ரிவரை தாண்டி இந்த லுபிகிமோவோட சைட்ல வந்து சண்டை பிடிக்கிறதுக்காக கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுதான் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. உக்ரைன் தரப்புல அந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னா ஒரு பார்ட் ஆஃப் த பகுதி, இந்த லுபிகினோவோட ஒரு பார்ட் ஆஃப் த பகுதி வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு தான் சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா அதுக்கான உறுதித்தன்மை எதுவும் கிடைக்கல. பட் ஆனா மத்தவங்கள சண்டை நடந்திருக்கு, முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஜியோ லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. லைனா வீடியோக்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா இது போல விஷயங்கள் இந்த பகுதியில் நடந்திருக்கு. இப்படித்தான் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்காங்க. இதுக்கான ஒரு காரணம் இருக்கு. இப்போ அடுத்த சொல்ல வரேன். இப்போ ரஷ்யன்ஸ் இது போல முன்னேறும் போது உக்ரைனியன்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பவிலங்கா இருக்கு இல்லையா, சோ இந்த பவிலங்கால இருந்து ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். முதல்ல இன்ஜினியரிங் பிரிகேட் வராங்க. இன்ஜினியரிங் ட்ரூப்ஸ் வந்து முன்னாடி வச்சிருக்க இந்த டிராகன் ட்ரென்ச்சா இருக்கட்டும், அந்த மைன்ல டிமைன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வழி ஏற்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா உக்ரைனோட ட்ரூப்ஸ் வந்து அந்த பகுதியில ரீடிப்ளை பண்றாங்க. சோ அந்த பகுதியிலிருந்து முன்னேறி போய் சில பகுதிகள் வந்து உக்ரைனியன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா சண்டை நடக்குது, இழப்புகள் அதிகமா இருக்கு, அதிகமான வீடியோ பதிவுகள் வருது, உயிரிழப்புகள் அதிகமா இருக்கறனால நம்மளால அந்த வீடியோ பதிவுகள் யூடியூப்ல பார்க்க முடியாது. மேபி நான் இதை டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஏகப்பட்ட இழப்புகள் உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பிளாங்கிங் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பிளாங்கிங் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல இருக்கிறவங்க இந்த இருக்கிற ஒபோதோ இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில இருந்து இங்க இருக்கக்கூடிய ரஷ்யாவோட மெத்வேக் பகுதி, இது ரஷ்யால இருக்கு, நான் இங்கிலீஷ்ல சொல்ல பேர் கொஞ்சம் கட்டாவல, மெத்வேக் பகுதி. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் முன்னேறி போய் இங்க இருக்கக்கூடிய ரயில்வே டிராக்ஸை பிடிச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய வெசோலியா இருக்கு இல்லையா, சோ அதை நோக்கி போய் தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது போல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில முன்னேறதுக்கு காரணம் ஒண்ணு இல்ல, இங்க இருந்து நேரா போனாங்கன்னா குளுஷ்கோவோ. சோ இந்த குளுஷ்கோவோக்குள்ள பெருமளவுல தாக்குதல் பண்ணி ஓரளவுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த கொரோனாவால எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போலதான் குளுஷ்கோவோவும். குளுஷ்கோவோ பிடிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கத்துல இந்த டொட்கினோ பகுதி இருக்கு இல்லையா, சோ அந்த வழியா பாத்தீங்கன்னா உக்ரைனால முன்னேறி வர முடியும். அதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா அந்த அளவுக்கான ட்ரூப்ஸ் இருதரப்புலயும் இல்ல. இப்போதைக்கு இங்க டிப்ளாய் பண்ற அளவுக்கு ரெண்டு இடத்துல அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதுங்கிறது சான்ஸே இல்ல. ஏன்னா உக்ரைன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த பகுதியில இருந்து நாங்க முன்னேறிட்டு இருக்கிறோம், அந்த நோவோயிவனோவ்கால இருந்து இந்த வோல்கோவ்கால இருந்து நாங்க முன்னேறிட்டு இருக்கிறோங்க அப்படிங்கிற சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த கொரோனாவோட பின்புறத்துல வந்து தாக்கிறதுக்காக உக்ரைன் தரப்பு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக முன்னேற்றம்ல இருக்கு அப்படிங்கிறது போல காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய கிரெமினோ, இந்த கிரெமினோ வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. ஆனா இல்ல, ரஷ்யா தரப்பு வந்து ஈஸியா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ல இருந்து கிரெமினோய்க்கு சப்ளைஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதோட குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ரிவர் பேரியர் போயிட்டு இருக்கு. நான் இந்த இடத்துல வேவ் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு. இது வந்து ஜுராவ்லி. சோ
ஜுராவ்லில இருந்து ஈஸியா ரஷ்யா தரப்புல இருந்து சப்ளைஸ் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைனின் தரப்புல இருந்தே இருக்கு. சோ அதனால இது ஒரு என்சர்க்கிள் ஆன மாதிரி இல்ல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து இந்த மாலலோக்னா இருக்கு இல்லையா, அது வந்து புடிச்சிட்டோம் அப்படிங்கிற போல இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல, இப்ப வரைக்கும் இதை புடிச்ச பாடு இல்ல. இப்ப வரைக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. ரெண்டாவது ஒரு வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கு. இந்த மாலலோக்னால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட்டரைஸ்ட் பிரிகேடோட கமாண்டர் இன் சீஃப் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலலோக்னால இருந்திருக்காரு. சுத்தி ஓவராலா சுத்தி வளைச்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த பையன் நடந்துருச்சு. ஸோ அப்படி நடந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா நைட் டைம்ல ஒரு ஆபரேஷன் செஞ்சிருக்காரு. அங்க சிவிலியன்ஸ் இருந்திருக்காங்க. சிவிலியன்ஸ் சொல்றது மேபி டவுட்டபிள் பொசிஷன் தான். மேபி அவர் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட சொல்றாரு. சிவிலியன்ஸ் இருந்தாங்க, மொத்தம் 30 நபர்கள் இருந்தாங்க. நாங்க வந்து நைட் டைம் 2 மணிக்கு அந்த மாதிரி சுமார்ல ஒரு ஆபரேஷன் பண்ணோம். அது சக்சஸ் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு சபாட்டாஜ் டீம் அனுப்பிச்சு பாத்துக்கிறாங்க, ஒரு டீம் செட் ஆஃப் டீம். இந்த வழியா போக முடியும், சக்சஸ் தான் அப்படிங்கிறது போல அவங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆன் நைட்டா அந்த பகுதியை வந்து இவாக்குவேட் பண்ணிக்கிறாங்க. இவாக்குவேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பகுதியில நாங்க இருக்கோம், பரவாயில்ல, நீங்க ஷெல்லிங் பண்ணுங்க. ஏன்னா அங்க உக்ரைனியன்ஸ் வந்து சூழ்ந்திருக்காங்க. எங்ககிட்ட வந்து பெருமளவுல ஆயுதங்கள் இல்ல, அந்த டேங்குகளா இருக்கட்டும், படைகளோட சண்டை பிடிக்கிறதுக்கு எங்களை அவுட் நம்பர் பண்றாங்க. அதனால நீங்க ஷெல்லிங் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல இவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த டீமை வந்து பத்திரமா சேஃபா இந்த மாலலோக்னால வச்சிருக்காங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரிசன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பிரிசன்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்டை. அந்த பிரிசனுக்குள்ள ரொம்ப சேஃபா இருந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மோட்டரைஸ் பிரிகேடோட கமாண்டர் இன் சீஃப் அவங்களோட டீம் வந்து சேஃபா இருந்திருக்காங்க. இப்ப அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து வெறித்தனமா அந்த பயிரை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ஃபேப் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க, ஆர்ட்டிலரி ஷெல்லிங் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா அங்க உக்ரைனுக்கு இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா, அதிக அளவில் இழப்புகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஒரு கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரஷ்ய தரப்பு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பகுதிகளை காயமடைஞ்சவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரீசப்ளை பண்ணதுக்கு அப்புறமா காயமடைஞ்சவங்க எல்லாத்தையும் சேஃபா இவாக்குவேட் பண்ணி மெயின் ரஷ்யன் ஃபோர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பகுதியில் வந்து பெருமளவில் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டதா இந்த ஃபர்ஸ்ட் மோட்டரைஸ் பிரிகேட் இருக்கா இல்லையா, ஸோ இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ அங்கே ஸ்வாப் நடந்திருக்கு. முன்னாடி சண்டை நடந்திருக்கும், ரொம்ப நாளாக அங்கே இருந்திருக்காங்க. ஸோ ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க, புது ட்ரூப்ஸ் அங்கே போயிருக்காங்க. இந்த ட்ரூப்ஸ் வந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதே போல ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே கிரெமினோயில் நடந்திருக்கு. இப்போ இவருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஹீரோ ஆஃப் த ரஷ்யா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஜெனரல் ஸ்டாஃபுக்குன்னு தனியாக ஒரு அகாடமி இருக்கு. அந்த அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து சேர்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இது போல பல விஷயங்கள் செய்யணும்னு. இதை விட இன்னும் பல ஹீரோ விஷயங்கள் செய்யறதுலாம் இருக்கு. உக்ரைன் கிட்ட சரண்டர் ஆக போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கிரினேடை பிச்சு வச்சுக்கிட்டு இறக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஹீரோயிசம் காட்டுறதுக்காக பல நபர்கள் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. வீடியோ பதிவுகள் நிறைய இருக்கு, நீங்க தேடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பட் ஆனால் இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ இந்த சுத்தி வளைக்கிறது, இந்த பிடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த காட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் சாத்தியமே இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் ஃபாஸ்ட் லைட்டிங் அட்டாக் பண்ண முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது இந்த புறநகரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதிகபட்சம் வந்து இந்த காட்டு பகுதியில் இந்த மர வரிசைகளை எவ்வளவு பேர் உக்ரைனியன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது என்டையரா இந்த உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கர்ஸ்க் ஓப்லாஸ்டுக்குள்ள போய் இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு மட்டுமே ஒரு எலைட் பிரிகேட்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். தோராயமா ஒரு 20,000 30,000 வீரர்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இல்ல ஆக்டிவா இந்த கர்ஸ்க் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் எவ்வளோனா 10,000 பேர் தான் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, 100க்கும் மேற்பட்ட வில்லேஜஸ் நாங்க பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த கொரோனோவா பகுதியில் இருக்கிறது மட்டும் சொல்றேன். ரொம்ப மினிமலைஸா நான் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த காட்டு பகுதிகள். இந்த காட்டு பகுதியை ஆக்டிவ் டைம்ல லைன் ஆஃப் காம்பேக்ட் கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் வார் டைம்ல அதை டிஃபைன் பண்ணணும்னா 70 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு நான் சொல்ல வரேன். 70 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மினிமம் 21,000 30,000 வீரர்கள் டிஃபெண்ட் பண்றதுக்கு வேணும். அந்த அளவுக்கு வந்து இருந்ததுனா தான் இதை டிஃபெண்டே பண்ண முடியும். முதல்ல ஃபாரஸ்ட் பகுதியில் இவங்க வந்து வெறும் 10,000 நபர்கள் மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தோராயமா 10,000 நபர்கள் உள்ள இருக்காங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்க முடியும். ஒரு ட்ரூப் வந்து உள்ள ஃபார்வர்ட்ல இருக்கும், ஒரு ட்ரூப் வந்து பேக்வர்ட்ல இருக்கும், இன்னொரு ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. 3 டீமா பிரிச்சிருப்பாங்க. ஃபுல்லா ஆல்னு சொல்லிட்டு 30,000 பேர் உள்ள ஓடுங்க அப்படின்னாங்கன்னா எல்லாருமே காலி ஆயிருவாங்க இனிஷியல் டைம்ல. ஏன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெருமளவில் இழப்புகளை சந்திப்பாங்க. ஸோ பேக்கப்க்கு ஒரு டீம் இருப்பாங்க, 2 டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஈக்குவலா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது போல தான் ஆப்ரேஷன்ஸுக்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ரஷ்யன்ஸ் பிடிச்சிருக்காங்க, ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க, இது போல பல வீடியோஸ் தான் வருது இல்லையா. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 10 பேரை தான் பிடிச்சிருப்பாங்க ஒரு பகுதிகளுக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது மொத்தமா இந்த கொரோனோவா செக்டார், அதாவது செக்டாரா பிரிச்சு பார்த்துருக்கோம் இல்லையா. முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இப்போ புதுசாக வரவங்களுக்கு இந்த கொரோனோவா பகுதி மட்டும் தனியாக ஒரு செக்டார், இதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பகுதியை மட்டும் டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களுக்கு குறைஞ்சது இந்த காட்டு பகுதியை டிஃபெண்ட் பண்றதுக்கு மட்டுமே அவங்களுக்கு ஒரு 20,000 பேர்த்துக்கிட்ட தேவை. அதுவும் 20,000 பேர் வந்து டிஃபெண்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எவ்வளோ ட்ரூப்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க அஃபென்சிவ் ஆபரேஷனே பண்ண முடியும்.
ஆனா என்டையராவே இந்த பகுதியில இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு 500ல இருந்து 1000 பேர் தான் இருப்பாங்க போல இருக்குது. 1000ங்கிறதெல்லாம் அபரிவிதமான ஒரு கணக்கு போல தெரியுது. ஏன் அப்படின்னா சும்மா சில டேங்க்குகள் இப்ப ஸ்னக்ஷாட்ன்றது ஒரு ஒரு நல்ல டீசென்ட்டான ஒரு வில்லேஜ் தான். டிஃபெண்ட் பண்றதுக்கு பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு பகுதி தான். அந்த இடத்துல அதிகமான வீரர்களா இருக்கட்டும், ஆயுதங்களாகட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பகுதியை சும்மா 2-3 டேங்க் உள்ள நடு வீட்டுல போய் உட்காந்துட்டு நடு வீதியில் நின்றுட்டு எல்லா பக்கம் சுட்டுட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த பகுதியில எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அது மிக முக்கியமான பகுதி. அது ஜங்ஷன் புளுஷ்கோவாக்கும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய நொவோ இவனோவ்காவா இருக்கட்டும், முக்கியமான பகுதி. அந்த இடத்துல இருந்து 2 சைடுமே அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியும். அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்னக்ஷாட்ல இருந்து கொரோனாவோட அதாவது நம்ம மேப் நம்ம பாக்குறோம் இல்லையா, ஸோ அதை வச்சு நான் பேஸ் பண்ணி சொல்றேன். தென்மேற்கு பகுதியிலிருந்து தாக்குதல் பண்ண முடியும். அப்படியும் ஆபரேஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. ஸோ 3 செக்டார் இந்த கொரோனா வழியா 3 பிரிஞ்சு 3 பகுதியை தாக்குதல் பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா ஸ்னக்ஷாட். ஸோ அதை இவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்குறாங்கன்னா அப்புறம் எத்தனை பேர் தான் அங்க இருந்தாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, ட்ரூப் ஷார்டேஜ் ரொம்ப அதிக அளவில் உக்ரைனுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் கிடையாது. நம்ம மேப்ல பார்ப்போம். அதான் நான் சொல்ற ஸ்கொயர் கிலோமீட்டர் இங்க இருக்கக்கூடிய பகுதி இந்த கொரோனாவான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த பகுதிகளை முன்னேறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. நான் தோராயமா இன்னும் நிறைய இருக்கு வரைஞ்சிருந்தோம்னா அது ஒரு 100-150 ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட வந்தாலும் ஆச்சரியப்பதற்குள்ள. இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா நான் சும்மா தோராயமா வரையும் போது 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்கு. ஸோ இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட ராணுவம் இல்ல முதல்ல. ரெண்டாவது இதுல இருந்து முன்னேறி வேற போறேன்றாங்க. ரெண்டாவது இங்க இருந்து புதுசா வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதா சொல்லிக்கிறாங்க. எப்படி என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் ஷாட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குளுஷ்கோவா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நொவோ இவனோவ்காவா இருக்கட்டும், சோ இது எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்றதுக்கு இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த ஒரு காரணத்தினால தான் உக்ரைன் கிட்ட பெருமளவு ட்ரூப்ஸ் இல்ல அப்படிங்கறத பல நபர்கள் சொல்றாங்க. நம்மளும் அதை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸோட பிரசன்ஸ் இந்த பகுதியில இருக்கு. சோ அதுக்காக அட்டாக் பண்றதுக்காக இந்த பகுதியில இருந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனின் இந்த பகுதியில இருந்து தாக்குதல் பண்றாங்களா, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இப்போ ரஷ்யா தரப்பு சொல்றது என்னன்னா, இங்க உபாஸ்னவுகா அப்படின்னு ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்கு, இது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சோ அவங்க கொடுக்கக்கூடிய மேப்பின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ரெட் கலர்ல வரையறதுலாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த பகுதிகள். சோ இந்த டாரினோ அப்புறம் நொவோ டாரினோ, சோ இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தா சொல்லப்பட்டது. இன்னும் சில இடங்கள்ல இந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல்லாம் பண்ணிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்தே கிரே ஜோன் அப்படிங்கிறது போல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள் தான். சோ இந்த பகுதிகள்ல பெருமளவு ரஷ்யா தரப்புல ஊடுருவி வந்துட்டாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ரெண்டாவது அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 4 ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் 40 உக்ரைனோட ட்ரூப்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. மேபி காயமடைஞ்சிருக்கலாம், இறந்திருக்கலாம், இல்ல பின்வாங்கி கூட ஓடி இருக்கலாம். அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல வரல. 40 நபர்கள் தான் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஓவர் எக்ஸாஜரேஷன் பண்ணி நார்மலா சொல்லுவாங்க, நாங்க வந்து இவ்வளவு பேர்த்த துரத்தி அடிச்சிட்டோம், நாங்க வந்து இவ்வளவு பேர்த்த வந்து அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்றாங்க அப்படின்னா எக்ஸாஜரேஷன் சொல்லுவாங்க. இந்த பகுதியில அப்ப எத்தனை பேர் தான் இருந்திருப்பாங்க உக்ரைனியன்ஸ், அதாவது ரொம்ப மினிமல் அமௌண்டான ட்ரூப்ஸ் தான் இந்த பகுதியில இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. இதை அவுட் பிளாங்க் பண்றாங்க, நம்பர்ஸ்லயே ரஷ்ய தரப்பு வந்து அவுட் பிளாங்க் பண்றாங்க அப்படிங்கிறது இதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஈஸியா இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. இப்ப இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்ல. இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுனால இந்த பகுதிகளுக்கு கீழே இருக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஒபாஸ்னவுகா இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில இருந்து ஈஸியா இந்த வெஸ்லிவ்காவை நோக்கி வர ஆரம்பிச்சலாம். ரெண்டாவது இந்த குரோதியவ்காலாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனின் தரப்புல சண்டை நடக்குது, பெரும்பான்மையான பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சண்டை நடக்குதுன்னு சொன்னி இந்த கிரே ஜோன் மார்க் பண்ணாலே ரஷ்யன்ஸ் அந்த இடத்துல என்டர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சோ அந்த பகுதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ்னால கீழே இந்த விளோடிமிர்காவை என்டர் ஆக முடியும். ரெண்டாவது இந்த நொவோ டார்லிங்கா இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம். சோ இந்த நொவோ டார்லிங்காவா இருக்கட்டும், டார்லிங்காவா இருக்கட்டும், சோ இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க. மேபி சில இடங்கள்ல உக்ரைனியன்ஸ் இருக்கலாம், பட் அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க இன்னும் 2-3 நாட்குள்ள. சோ அப்படி பண்ணும்போது ரஷ்யன்ஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. இந்த நொவோ டார்லிங்கால இருந்து இந்த சுவாரவ்காக்குள்ளே என்டர் ஆகலாம். அதாவது இது போல என்டர் ஆகுறாங்க அப்படிங்கும்போது பெரும்பான்மையான பகுதி இது எல்லாமே லிங்க் ஆயிருக்கும். இந்த பகுதியும் இந்த சுமி பகுதியும் லேசுப்பட்ட பகுதி கிடையாது. இதுவும் டிஃபெண்ட் பண்றது, அட்டாக் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு ப்ரொசீஜர் தான். அது கொஞ்சம் பார்த்து எப்படி அட்டாக் பண்ணுவோம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரூப்ஸ் வந்து முன்னேற்ற முடியும். உக்ரைன் மாதிரி உள்ள ரஷ்யன்ஸ் அனுப்புனாங்க அப்படின்னா பெருமளவுல இழப்புகள் திரும்ப ரஷ்ய தரப்பு சந்திப்பாங்க. சோ இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன்ல ரெட் கலர்ல, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட சுமி ஓப்லாஸ்ட்குள்ள ரஷ்யன்ஸ் வந்து பிடிக்கலாம் அப்படிங்கறத நான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த பகுதிகள்லாம் நம்ம முன்னாடி சொன்னதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவு கூட்டம் மாதிரி இருக்கு. இந்த பகுதிகள் முழுவதும் அட்டாக் பண்ணி நம்ம வந்து பிடிச்சு வச்சுக்கிறதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப பொறுத்த வரைக்கும் உக்ரைனியன்ஸ் 2 இடத்துல அஃபென்சிவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு இந்த பகுதி, ரெண்டாவது இந்த
இந்த பகுதி, 3வது மேல இந்த பகுதியில வேற ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அது நம்ம அடுத்தது வருவோம். பட் ஆனா இப்போ 3-4 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ அந்த டைம்ல லைட்னிங் ஃபாஸ்ட் அட்டாக் அடிச்சாங்க அப்படின்னா ரஷ்யா இப்ப எப்படி முன்னேறி வந்தாங்களோ அதே போல இந்த இடத்துல எப்படி அவங்களோட கனெக்டிவிட்டி இருக்கோ அதே போல கனெக்டிவிட்டி இந்த பகுதிகளில் இருக்கும். இந்த இடத்துல புவியியலை வச்சு சொல்ல வரேன். சோ இந்த பகுதிகளை ஈஸியா பிடிக்க முடியும். ரெண்டாவது, இந்த யுபில்விக்கால இருந்து இந்த H07 ஹைவே இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப வைட்டலான ரோடு உக்ரைனோட ட்ரூப்ஸுக்கு. சோ இந்த ட்ரூப் இந்த யுபில்விக்கால இருந்து இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1.5 கிலோமீட்டர் தான். சோ இந்த பகுதியில இருந்து ஈஸியா இந்த யுவனிஃப்காவை நோக்கி ரஷ்யா தரப்பு வந்து போயிட முடியும். ஏன்னா 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. சோ இந்த யுவனிஃப்கான்றது ஒரு மிகப்பெரிய சிட்டி. அவ்வளவு விஷயத்துல உக்ரைன் தரப்பு வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஆனா ரஷ்யன்ஸ் முன்னேறி வந்து இந்த பீஸ் சங்க் ஆஃப் பீஸை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பயங்கரமான ஆர்ட்டிலரி தாக்குதல் நடக்கும். சோ இதுக்குள்ள ஒரு பெருமளவுல சண்டை நடக்கும். சோ இந்த சண்டையில ரஷ்யா இதை மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா எந்த வழியா உக்ரைனியன்ஸ் இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள வந்தாங்களோ அதே வழியா ரஷ்யன்ஸ்னால அந்த சுமி ஒப்லாஸ்ட்குள்ள இருந்து கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள ரிவர்ஸ்ல போய் அடிக்க முடியும். சோ அப்படி ரிவர்ஸ்ல போய் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் சப்ளைஸே இருக்காது. ரெண்டாவது, ஏன் இந்த வழியா வர மாட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய புவியியல், இந்த இடத்துல புவியியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடுவுல ரிவர் போயிட்டு இருக்கு. நான் சும்மா தோராயமா வரைஞ்சு காட்டுறேன். இந்த ரிவர் பேரியரை தாண்டி ஒரு பெரும் படையை வந்து ரஷ்யா தரப்பு வந்து இந்த இடத்துல அனுப்புறாங்க அப்படிங்கும்போது இது பெரிய ரிவர். இந்த உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கும். இந்த சைட்ல இதுவே வந்து பாத்தீங்கன்னா 13 கிலோமீட்டருக்கு நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். பட் ஆனா அது இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய ரிவர் சைட்ல ஓடிட்டு இருக்கு. அது கிராஸ் பண்ணது கஷ்டம். இந்த ரிவர் இதோட இல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல ஸ்ட்ரீம். சோ ஒரு மிகப்பெரிய பகுதி, இது வந்து சதுப்பு நில பகுதி. இந்த பகுதியில் அதிக அளவில் ஆயுதம் கொண்டு வரதே கஷ்டம். பட் ஆனா இது வந்து ரஷ்யா தரப்பு வந்து டிஃபென்ஸ்க்காக பயன்படுத்திக்குவாங்க. இந்த இடத்துல முன்னேற மாட்டாங்கன்னு இல்ல, இந்த ரிவர் லைன் இருக்கு இல்லையா, சோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே ரஷ்யா வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இது நம்ம அடுத்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். சோ இது வரைக்கும் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இங்க இருக்கக்கூடிய சுஜா பகுதிகள், அதாவது பெரும்பான்மையான பகுதிகள், இந்த பகுதி எல்லாமே ரஷ்யா தரப்பு மீட் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது மேல இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேற வழியே இல்லாம இந்த சுஜா வழியா இங்க வெளியே வர முடியும். இந்த வழியா தான் வெளியே வருவாங்க. ஏன்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு நம்ப தகுந்த வழியா இருக்கும். இந்த வழியா வரும்போது ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதிகள் இருக்கு இல்லையா, காட்டு பகுதிகளை பயன்படுத்தி இந்த வழியா வந்து தப்பிச்சு வெளியே போறதுக்கு ஒரு ஆப்ஷன் உக்ரைனுக்கு கிடைக்கும். ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஸ்பீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா காட்டு பகுதிகள் வழியா தான் வெளியே போக முடியும். சோ அதிகமான ஆயுதங்களா இருக்கட்டும் வீரர்களா இருக்கட்டும் காட்டு பகுதியை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. இந்த டிராகன் ட்ரோன்றது உக்ரைனியன்ஸ் கிட்ட மட்டும் இல்ல, இப்ப ரஷ்யன்ஸும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பல பகுதிகளில். சோ இதுக்கப்புறம் டிராகன் ட்ரோன்ஸ் எல்லாம் ரஷ்யாவோட சும்மா இருக்குமா, இந்த பகுதியில் எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும் நீட் இல்ல. அந்த டைம்ல நடக்கும்போது இப்படி நடக்குதா என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்த்தலாம். பட் ஆனா என்னோட கணிப்பு படி ரஷ்யன்ஸ் இது போல ஒரு அட்டாக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஒரு வழியை விட்டாதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் பின்புறமா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அது வழியா போவாங்க. இந்த ஆபரேஷனை ரஷ்யன்ஸ் இப்போ ஃப்ரண்ட் லைன்ல பல இடங்களை ட்ரை பண்றாங்க. முன்னாடி மாதிரிலாம் எடுத்தவங்க ஒருத்தவங்க போய் கட்டி பிடிச்சிக்கிறது இல்ல. ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணி அந்த பகுதியை அவங்க பிரேக் பண்ணி உள்ள வந்து உக்ரைனோட வீரர்களை திரும்பி எடுத்து திரும்பி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாரல் வேல்யூ கிடைக்குது. இது மாதிரி விடக்கூடாது. ஏன்னா இந்த அசோவ் பிரிகேட்ஸ் வச்சு இது போல பிரேக் பண்றாங்க. அது ரஷ்யன்ஸ்க்கு ரொம்ப ஆத்திரத்தை கிளப்புது அப்படிங்கிறது போல இந்த ரஷ்யாவோட சோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உள்ள பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த தகவலின் அடிப்படையில் நான் சொல்ல வரேன். என்னன்னா இந்த 3rd அசோவ் பிரிகேடு 5th அசோவ் பிரிகேடு இவங்களாம் வந்து அடிக்கடி இந்த பிரேக்கிங் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. சிக்கி இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை மீட் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஹீரோஸ் அப்படிங்கிறது போல காட்டுறதுக்கு அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அவங்க சூப்பர் ஹீரோஸ் தான். பல பகுதிகள் இது போல செஞ்சிருக்காங்க. நம்ம ஆத்விகா பகுதியில இருந்து பார்த்திருக்கோம் எப்படி பிரேக் பண்ணி ரஷ்யன்ஸ் வந்து உக்ரைனோட மீட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் வீடியோ பதிவில் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது போல திரும்பி அது போல நடந்துடக்கூடாது இல்லையா. ஸோ ஒரு வழி இருக்கு அப்படிங்கும்போது எல்லாரும் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஈஸியா வரலாம். மெயின் ரோடு வந்து இப்போ அவாய்ட் பண்றதா நல்லது. ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் இருக்கு. மெயின் ரோடு வழியா எப்படி உள்ள வந்தாங்களோ அதே போல ஜம்முன்னு ஏறி வெளியிருந்தரலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அடி விழுவும். ஏன்னா இந்த பகுதிகள் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஹைவேவை கட் பண்ணிடுவாங்க. அந்த வழியா வரவே முடியாது யாராலையும். ஏன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ ஈஸியா அந்த பகுதியில் எல்லாத்தையும் அடிச்சிடலாம். ஸோ காட்டு பகுதி யூஸ் பண்ணதா சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ காட்டு பகுதி ஓப்பனா வச்சிருந்தாதான் காட்டு பகுதிக்குள்ள என்டர் ஆவாங்க. காட்டு பகுதிக்குள்ள வச்சு எல்லாத்தையும் முடிக்க முடியும். ரஷ்யானால இழப்புகளை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது போல நான் யோசிக்கிறேன். என்னோட கருத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். மேபி நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். அதாவது ஏப்பா 30,000 ட்ரூப்ஸ் 20,000 இருந்து 30,000 ட்ரூப்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ற, 10,000 பேர் உள்ள இருக்கிறாங்க. சரி, அப்ப பேலன்ஸ் ஒரு 20,000 பேர் இருப்பாங்கல்ல, அப்ப அவங்களால இந்த இடத்துல பிரேக்கிங் ஆபரேஷன் ட்ரை பண்ண முடியும், திரும்பியும் கர்ஸ்க்குள்ள ஊடுருவ முடியும்ல, இருக்கக்கூடிய ட்ரூப்ஸை மீட் எடுக்க முடியும்ல அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் உங்களுக்கு வரும். அது வாஸ்தவமான கேள்விதான். இதை ரஷ்யா தரப்பு வந்து யோசிச்சிருப்பாங்க. சோ அதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஹில்போக் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் உக்ரைனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியிலிருந்து எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிறத சொன்னதா சொல்லப்பட்டு வந்தது இல்லையா. இப்ப ரஷ்யாவும் இந்த ரீல்ஸ்க்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா செட்டில்மெண்ட்ல இருந்து மேண்டேட்டரியா சிவிலியன்ஸ் இவாக்குவேட் பண்ணும் பணியில ரஷ்யா தரப்பு இருந்து இறக்கி இருக்காங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் குடிச்சிட்டாங்க.
சோ அப்படின்னு என்ன நடக்க போகுது, அந்த ஹில்போக்குள்ள ஒன்னு ரஷ்யன் என்டர் ஆகணும், இல்ல உக்ரைனியன்ஸ் என்டர் ஆகணும். உக்ரைனியன்ஸ் என்டர் ஆகுறாங்களே வச்சுக்கோமே, ஏன்னா ரஷ்ய தரப்பு வந்து அப்படிதான் உள்ள விட்டு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. மேபி இந்த தடவை அவங்க அஃபென்சிவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. உக்ரைனியன்ஸ் வந்து இந்த பகுதியில வந்து மீட்டெடுக்கிறதுக்காக இங்க கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது டைவர்ஷன் அட்டாக்கா ஒரு லைட்னிங் அட்டாக் அந்த பகுதியில இருந்து பண்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸை ரீடைரக்ட் பண்ணி அந்த பகுதியில வைக்கணும். இது எந்த பகுதியில நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதாவது இது கர்ஸ்க் ஆபரேஷன் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம்னா இந்த ஹுல்கிவ் இருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடத்துல இருந்து தான் ஒரு தாக்குதல் ரீஸ்க நோக்கியோ இல்ல ரீஸ்கோட பின்புறத்துல இருந்து தாக்குதல் பண்றதுக்கோ அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில ஹைவேஸ் இருக்கு. சோ அதனால பின்புறத்துல இருந்து வந்து தாக்குறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி ரஷ்யன்ஸ் இந்த பகுதி தான் பயன்படுத்தி முன்னேறி வந்திருக்காங்க. அந்த பகுதியிலிருந்து பின்வாங்கி இருக்காங்க அப்படின்னு ஹைலைட் பண்றதுக்காக இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனியன் தரப்புல இருந்து உக்ரைனியன் சோர்ஸ் கொடுக்குற வீடியோ தான். சோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் நான் தோராயமா மார்க் பண்ணி காட்டுறேன். சோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி இவாக்குவேஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒன்னு ரஷ்யன்ஸ் இந்த பகுதியில இருந்து இந்த ஹுக்லிவ் நோக்கி உள்ள வரணும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த ரீல்ஸ்க நோக்கி போகணும். ஏதோ ஒன்னு இங்க நடக்க இருக்கு. சோ அப்படி பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ்ல பாதி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வேற வழி இல்லாம ட்ரூப்ஸ் இங்க வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல பாதி நபர்கள் இந்த பக்கம் ரீடிப்ளாய் பண்ணாலே ஈஸியா ரஷ்யா இந்த பகுதியில ஃபுல்லா சுத்தி வளைச்சுக்குவாங்க. பெருமளவுல பகுதிகளை மீட் எடுக்கிறது மட்டும் இல்லாம நான் இப்ப தோராயமா தான் வரையறேன். சோ வரையக்கூடிய பகுதிகளை ஃபியூச்சர்ல ரஷ்யா வந்து ஒரு பஃபர் ஜோனா பயன்படுத்துறதுக்காக கூட இந்த உள்ள வந்த பகுதிகள்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது போல உட்காந்துட்டால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இங்க எப்படி வந்து உள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சோ அதே போல இங்க இருக்கக்கூடிய சில பகுதிகளை பிடிச்சு நாங்க எங்கேயோ உட்காந்து போறோம் அப்படிங்கிற சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல மேபி இந்த பகுதியில இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணாலும் சில பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹுக்லிவ் வரைக்கும் நாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறோம்பா அப்படிங்கிற சொல்லிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. சோ இங்க எப்படி ரெண்டு பகுதியில் உள்ள என்டர் ஆயிருக்காங்க, இந்த லிப்சி டைரக்ஷன்லயும் சரி ஒச்சான்ஸ்க் டைரக்ஷன்லயும் சரி. சோ அதே போல இந்த பகுதியில என்டர் ஆவாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. எனக்கும் சில கருத்துக்கள் இருக்கு இது போல. சோ ஓரளவுக்கு இந்த கர்ஸ்க் பகுதியில என்ன நடந்திருக்கு, என்னெல்லாம் நடக்கலாம் இதுக்கு மேல அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.